பிராணா யோகா மையம் சார்பாக நடைபெற்ற தேசிய அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவை சரவணப்பட்டி, சித்தாபுத்தூர் ஆகிய பகுதியில் செயல்பட்டு வரும் கோவை பிராணா யோகா மையத்தில் யோகாவை தொடர் பயிற்சிகள் வாயிலாக வழங்குவதுடன் தேசிய சர்வதேச போட்டியில் கலந்து கொண்டு அதில் சாதனை படைக்கவும் ஊக்கம் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் மே மாதம் மலேசியாவில் நடைபெற உள்ள சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டிக்கான தேர்வு போட்டி சித்தாபுத்தூர் பிராணா யோகா மையத்தில் நடைபெற்றது. கோவை பிராணா யோகா மையத்தின் நிறுவனர்கள் ஜெயலட்சுமி, மோகன்ராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் உள்ளிட்ட பிரிவுகளில் ஆர்டிஸ்டிக், ரிதமிக், அத்லெட்டிக் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆர்வமுடன் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைக்கி பார்த்தா கோவை பிராணா யோகா சென்டர் சித்தாபுதூர் அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் யோகா சாம்பியன்ஷிப் காம்படிஷன் நடந்துச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வயதினரும் பங்கு பெற்றாங்க. 5 வயதிலிருந்து ஆரம்பித்து 50 வயது வரை பல்வேறு ஏஜ் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மே மாதம் மலேசியா, அந்தமான், கோவா இந்த மாதிரி வேறு பிளேஸஸ்க்கு நாங்கள் கூட்டிகிட்டு போக போகிறோம். அதுக்கான செலெக்ஷன் தான் இன்றைக்கி நடந்துச்சு. கூடவே சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அதுவும் நடத்தியிருக்கிறோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காம்படிஷன் நடத்தி துபாய் போனோம், தாய்லாந்து போனோம், அந்தமான் போனோம். உலக நாடுகளில் யோகாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அது ஒரு தலையாய நோக்கமாக வைத்து கோவை பிராணா யோகா சென்டர் உலகெங்கிலும் மாணவர்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் யோகாவும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷல் கன்செஷன் ஃபீஸ்லேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் இது உடல் ஆரோக்கியத்திற்கும் மனதிற்கும் ரொம்ப ஒரு தெம்பளிக்கும் விதமாக இருக்குது. எல்லா ஏஜ்லேயும் ஒரு ஜிம்முக்கு போகிறதோ இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறதோ சாத்தியமில்லை. ஆனால் சின்ன வயசு ஒரு 7 வயசு 6 வயசுலேருந்து ஆரம்பித்து எவ்வளவு வயது முடியுமோ 95 வயது 98 வயதில் யோகா பண்ணும் நபர்களை கூட நாம் தொடர்ந்து இப்போ சந்திச்சுட்டு தான் இருக்கோம். மருந்தே இல்லாமல் வாழ்க்கையை எவ்வாறு சிறப்பாக வாழ்வது, நோயே இல்லாமல் அதற்கு நம்மை நாம் எவ்வாறு மாற்றிக்கொள்வது, இது எல்லாமே யோகாவுக்கு வந்தால் தான் சாத்தியம். அதனால் தொடர்ந்து எல்லாம் யோகா பண்ணோம். அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வருடம் நிறைய இந்த மாதிரி போட்டிகள் நடத்திட்டே இருக்கோம். நீங்களும் வந்து கலந்துக்கணும். நிறைய இதில் கோர்சஸும் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நீங்கள் பங்கு பெற்று யோகாவின் மூலம் உடல், மனம், உயிர் இணக்கம் பெற்று ஆரோக்கியமாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். கோவை பிராணா யோகா சென்டர் மோகன்ராஜ். நம்ம யோகா சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் யோகா கார்ப்பரேட் யோகா சென்டராக நம்ம செயல்பட்டுருக்கிறோம். இதில் வந்து மக்களுக்கு வந்து எல்லா கேட்டகரி பீப்புள்ஸுக்கும் வந்து நம்ம யோகா சொல்லிக் கொடுக்கணும். அவங்க உடல், மனம், ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் யோகா அப்படின்னம்னா உடல் மட்டும் கிடையாது, மனமும் சார்ந்த விஷயம். ஏன்னா இப்போ நிறைய டிப்ரெஷன், நிறையா சூசைட் தாட்டு, இந்த மாதிரி நிறையா கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட வர்றாங்க. அவங்களையெல்லாம் வந்து நல்ல மன ரீதியாக மேம்பாடு அடைய வச்சு உடல் ரீதியாக நல்லா ஆரோக்கியம் பண்ண வைக்கும் பொழுது அவங்களுக்கு நிறையா இப்போ யோகா டீச்சராக நிறைய பேர் ட்ரெயின் ஆகிட்டுருக்காங்க. இப்போ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோகா அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு பெரிய ஒரு சித்தர்கள் கொடுத்த பெரிய ஒரு கலை. இந்த கலையை கற்றுக்கும் பொழுது தான் அதோட அருமை தெரியுமே தவிர நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா ரொம்ப பயப்பட்டுருவாங்க. என்னென்னா யோகாவில் பெண்ட் பண்ணுறாங்க, பயங்கரமாக பண்ணுறாங்க அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது மன ரீதியான ஒரு யோகா கலை, மெடிடேஷன், பிராணாயாமா இதெல்லாம் பண்ணும் பொழுது வயசானவங்களுக்கும் இது மன அமைதியை கொடுக்கும். அப்படிங்கிறது வந்து எல்லளவும் சந்தேகமில்லாத ஒரு பயிற்சி தான் இந்த யோகா பயிற்சி. மற்ற உடற்பயிற்சிக்கும் நம்ம யோகா பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற உடற்பயிற்சியில் கொஞ்சம் ஆக்ரோஷமான ஒரு விஷயங்களை நம்ம பண்ணுவோம். வெயிட் தூக்குறது இதெல்லாம் பண்ணும்பொழுது மன ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். பட் யோகா பயிற்சிகளை நின்ன இடத்துலேயே எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து உடல் அசைக்கும் பொழுது நரம்புகள் எல்லாமே நார்மலாக அவங்களுக்கு டைட்டன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டங்கள், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம்னு சொல்லுவோம், அதைவே நம்ம சரிப்படுத்திட்டோம்னா இயல்பாகவே எல்லா உடலில் இருக்கிற அத்தனை தடைகளும் சரியாயிரும். அப்படிங்கிறது தான் நம்ம யோகா பயிற்சிகள், சித்தர்கள் கொடுத்த ஒரு யோகா பயிற்சிகள். அதனால் எல்லோரும் பயிற்சிகளை மேற்கொள்வோம். அனைவரும், உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்வோம்.